ஓம் சாய்ராம். அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம். சாய்ராம், சாய் சீனு. சாய்ராம், இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது எங்களுடைய ஸ்ரீ சாய்ராம் டூரிஸ்ட் மூலியமா ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி விநாயகர் சக்தி அன்று சென்னையிலிருந்து ஷீரடிக்கு ரயில் மூலம் சாய் பக்தர்களை அழைச்சிட்டு வந்திருக்கோம். இந்த பயணம் பார்த்தீங்கன்னா 6 நாள் கொண்ட ஒரு பயணம். இந்த பயணத்தில் ஷீரடியில் நம்ம 3 நாட்கள் தங்கணும். பாபாவுடைய தரிசனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 முறை சமாதி மந்திரில் போய் பாபாவுடைய தரிசனம் பார்த்தோம். அதே போல் ஷீரடியை சுற்றி, அதாவது ஷீரடி கோபுரகானை சுற்றி கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட முக்கியமான திருத்தலங்கள் பார்த்தோம். பாபாவுடைய முக்கியமான பக்தர் வீடுகள் எல்லாமே போய் தரிசனம் பண்ணோம். பாபாவுடைய திருவடிப்பட்ட இடங்கள்லாம் போய் தரிசனம் பண்ணோம். அதே போல் ஷீரடியிலிருந்து அவுரங்காபாத்துக்கு ஒரு நாள் பயணம் பண்ணோம். இந்த அவுரங்காபாத்தில் 12வது ஜோதிலிங்க கிருஷ்ணேஸ்வர், அதே போல் எல்லோரா கொகை, அதே போல் பத்ரமாருதி டெம்பிள், மினி தாஜ்மஹால், இதெல்லாமே தரிசனம் பண்ணியிருக்கோம். ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா இங்கே ஷீரடியிலிருந்து பூனா போகிறோம். பூனாலேருந்து சென்னைக்கு ட்ரெயின். அப்படி போகும்பொழுது நம்ம வந்து சனி சிக்னாஸ்பூர் டச் பண்ணிவிட்டு பூனா போய் ட்ரெயின் ஏறி இருக்கோம். சைராம், எங்களுடைய ஷீரடியோடைய பயணத்துண்டான மொத்த டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது. இந்த வீடியோ பதிவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள். வாங்க சைராம், இப்போ வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். ஓம் சைராம், ஜெய் சைராம், அல்லா மாலிக். ஓம் சாய்ராம். சாய்ராம், எங்களுடைய ஷீரடி பயணம் பார்த்திங்கன்னா கடந்த 27 ஆகஸ்ட் 27 விநாயகர் சதுர்த்தி அன்று புதன்கிழமை தொடங்கிச்சு. சாய்ராம், இந்த பயணம் பார்த்திங்கன்னா 9 நபர்கள் கொண்ட ஒரு ஷீரடி சாய் பயணமாக இந்த பயணத்தை நாங்கள் அமைச்சு கொடுத்தோம். இந்த பயணம் பார்த்திங்கன்னா ஷீரடியில் 3 நாள் தங்கக்கூடிய ஒரு அற்புதமான பயணம். இந்த பயணத்தில் அடிஷ்னலாக ஷீரடியிலிருந்து அவுரங்காபாத்தில் 12வது ஜோதிலிங்கம், அதே போல் இந்த ஜோதிலிங்கமான கிருஷ்ணேஸ்வர் தரிசனம், தொடர்ந்து எல்லோரா கொகை, இதனைத் தொடர்ந்து மினி தாஜ்மஹால், பத்ரமாருதி டெம்பிள், அதே போல் ஷீரடியில் இருக்கிற முக்கியமான 10க்கும் மேற்பட்ட திருத்தலங்கள் எல்லாமே பார்த்தோம். பாபாவுடைய தரிசனம் குறைஞ்சது ஒரு 4 முறையாவது சமாதி மந்திரில் போய் தரிசனம் பண்ணோம். நாங்கள் 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி காலையில் 6:35க்கு சென்னை எழும்பூர்லேருந்து எங்கள் ரயில் புறப்பட்டது. எங்கள் ரயில் பார்த்திங்கன்னா பூனா நோக்கி போனோம். நாங்கள் பூனாக்கு பார்த்திங்கன்னா 28 ஆகஸ்ட் 28 இரவு கரெக்டாக 1:45க்கு நாங்கள் பூனா இறங்கினோம். இந்த 6 நாள் ஆன்மீக பயணத்தில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 நாளுக்குமே தரமான தமிழ்நாடு உணவுகள் 3 வேளையுமே கொடுத்தோம் சாய் பக்தர்களுக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் ரயிலிலும் தரமான உணவு, அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷீரடியில் போயிட்டு ரிட்டர்ன் சென்னை வரையும் தரமான உணவுகள் எல்லாமே கொடுத்தோம். சரி, நம்ம பார்த்திங்கன்னா கரெக்டாக 27ஆம் தேதி காலையில் 6:35க்கு சென்னை எழும்பூர்லேருந்து புறப்பட்டோம். நம்ம வண்டிக்கு 2 மணி நேரம் நிறுத்தங்கள் கிடையாது. நமக்கு முதல் நிறுத்தம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காலையில் 9:10க்கு ரேணிகுண்டா ரயில் நிலையம், ஆந்திரா மாநிலத்தில். இந்த ஆந்திரா மாநிலத்தில் அமைஞ்சுள்ள ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு கூட வந்த 9 சாய் பக்தர்களுக்கும் நம்ம தரமான காலை உணவுகள், அதாவது வீட்டு உணவுகள் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த உணவு எல்லாமே ஒரு அற்புதமான உணவு. எதுவுமே நம்ம வந்து ஸ்டேஷனுக்குள்ளே வாங்குகிற உணவு எதுவுமே கிடையாது. ஸ்டேஷன்லேருந்து வெளியில் ஆர்டர் பண்ணி கொண்டு வர தரமான உணவுகள் எல்லாமே தான் நம்ம இந்த ஷீரடி ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே கொடுக்குறோம். நம்ம பார்த்திங்கன்னா காலையில் 4 இட்லி, 1 வடை, சட்னி, சாம்பாரோட ஒரு அற்புதமான தமிழ்நாடு உணவு நம்ம கொடுத்துட்டோம். நம்ம உணவுகளை சாய் பக்தர்கள் வந்து சாப்பிட்றது தான் நீங்கள் அந்த காட்சியை பார்த்துட்ருக்கீங்க. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி மத்தியானம் சரியாக 1:30 மணி வாக்கில் நம்மளுடைய ரயில் பார்த்திங்கன்னா ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்துக்கிட்ட நம்ம வண்டி நெருங்கிட்டு இருக்கு. இந்த குட்டி ரயில் நிலையத்தில் தான் நம்ம மத்தியான உணவுகள் சாய் பக்தர்களுக்கு கொடுக்க போகிறோம். இந்த உணவுகளுமே தரமான தமிழ்நாடு நபர்கள் செஞ்சு கொடுக்குற ஒரு அற்புதமான உணவுகள் தான் நம்ம இந்த ஷீரடி ஆன்மீக ரயில் பயணத்தில் கொடுக்குறோம். எல்லாமே நம்ம பியூராக நம்ம வீட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோ அதுபோல் நம்ம அற்புதமான உணவுகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். கரெக்டாக ஆந்திரா மாநிலத்தில் குட்டி என்ற ரயில் நிலையத்துக்கு நம்ம
நம்ம வண்டி 1:30க்கு 27ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு உணவு கொண்டு வர தம்பியே வந்துட்டார். இப்போ வண்டி நின்ன உடனே நம்ம வந்து உணவுகள் எல்லாமே உள்ளே ஏற்ற போகிறோம். இந்த உணவுகள் வாங்கிட்டு என்ன உணவு நமக்கு மத்தியானம் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இதில் தொடர்ந்து எல்லா சாய் பக்தர்களுக்கும் அந்த உணவுகள் நம்ம கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாய்ராம் நம்மளுக்கு உணவுகள் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கூட்டுன்னு போன 9 சாய் பக்தர்களுமே உணவு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மத்தியான உணவு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாப்பாடு கொடுத்தோம். இந்த மத்தியான உணவில் வெஜிடபிள் சாதம், அதே போல் ஒரு தயிர் பச்சடி, கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குருமா கிரேவி வந்து கொடுத்துருந்தாங்க. ஒரு ஆள் திருப்தியாகவும் தாராளமாகவும் சாப்பிடலாம். இந்த சாப்பாடு எல்லாமே தமிழ் ஆட்கள் செஞ்சு கொண்டு வர சாப்பாடு தான் நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்கோம். சரி, மத்தியானம் லஞ்சுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தூக்கத்தை போட்டோம். இந்த தூக்கம் முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா மாலை, அதாவது ஆகஸ்ட் 27ஆம் தேதி மாலை கரெக்டாக நம்ம ரயில் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் வாடி ரயில் நிலையத்துக்கு கரெக்டாக மாலை 7 மணிக்கு நம்ம ட்ரெயின் வந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நைட்டு டின்னராக சப்பாத்தி ஆர்டர் போட்டிருந்தோம். இந்த சப்பாத்தி பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொண்டு வர தமிழ்நாட்கள் கொடுக்குற உணவு தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். கரெக்டாக இந்த வாடி ரயில் நிலையம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. இங்கேருந்து தாண்டின பிறகு தான் மகாராஷ்டிரா ஸ்டார்ட் ஆகும். சாய்ராம், இந்த வாடி ரயில் நிலையத்திலேருந்து கரெக்டாக 7:10க்கு நம்ம ரயில் புறப்பட்டுடுச்சு. நம்ம ரயில் புறப்பட்ட பிறகு நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களுக்கும் 4 சப்பாத்தி தக்காளி தொக்கோடு சேர்த்து நம்ம இரவு டிஃபனாக ஒரு அற்புதமான டிஃபன் கொடுத்துருக்கோம். இந்த டிஃபன் எல்லா சாய் பக்தர்களும் சாப்பிட்டு முடித்தாங்க. அதன் பிறகு நம்ம தூங்கி எழுந்தோம். கரெக்டாக இரவு 2 மணிக்கு நம்ம வண்டி பூனா வந்து இறங்கணும். பூனாவில் இறங்கின பிறகு நம்மளுக்கு 1.5 மணி நேரம் ஒரு பிரேக் ஜேர்னி இருக்குது. நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களும் பூனாவில் இறங்கி அப்படியே 4வது நடைமேடையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நமக்கு அடுத்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:35க்கு 5வது நடைமேடையில் நமக்கு வந்து வண்டி வந்துருச்சு. இந்த 4வது 5வது நடைமேடை பார்த்தீங்கன்னா ஐலாண்ட் டைப் பிளாட்ஃபார்மு. 2 பிளாட்ஃபார்மும் ஒன்றாவே இருக்கும். நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் மாற வேண்டிய அவசியமே இருக்காது. கரெக்டாக நம்ம ரயில் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி காலையில் அதிகாலை கரெக்டாக 3:35க்கு பூனா ரயில் நிலையத்துக்கு வந்திருக்கு சேரம். இந்த ரயில் பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக 8:55க்கு ஷீரடி சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்துக்கு வரோம் சாய்ராம். கரெக்டாக நம்ம வண்டியும் ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வேலைக்கிழமை குருநாள் நம்ம ஷீரடிக்கு வந்துட்டுருக்கோம். கரெக்டாக நம்ம வண்டி பார்த்திங்கன்னா 8:50க்கே ஒரு 5 மினிட்ஸ் பிஃபோராகவே நம்ம வண்டி பார்த்திங்கன்னா ஷீரடிக்கு அரைவல் ஆகிட்டுருக்கு. நம்ம புனிதமான வேலைக்கிழமை குருநாள் ஷீரடிக்கு வந்து இறங்கிட்டோம். நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களுமே தொடர்ந்து நமக்கு வந்து 2வது நடைமேடைக்கு நம்ம வந்துடுச்சு. நம்ம ஃப்ரண்ட்டில் ஏறதால் அப்படியே ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம வந்து 1வது நடைமேடைக்கு போக போகிறோம். இந்த 1வது நடைமேடைக்கு வெளியே வந்த பிறகு தான் நம்மளுக்கு வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி உள்ளுக்குள்ளே இருக்க ஸ்டேஷனுக்குள்ளே இருக்க பாபாவுக்கு நன்றி தெரிவித்து நம்ம இங்கிருந்து இந்த வண்டியை புக் பண்ணியிருக்கோம் சாய்ராம். இந்த வண்டி மூலம், இந்த டாடா மேஜிக் மூலயமா நம்ம ரூமுக்கு போக போகிறோம். நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களுடைய லக்கேஜும் இந்த வண்டியில் வந்து சேஃபாக ஏற்றிட்டு சாய்நகர் டெர்மினஸ் ரயில் நிலையத்திலேருந்து நம்ம ரூம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 4வது கிலோமீட்டரில், அதாவது ஷிரடியே 4வது கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஷிரடி சாய்பாபா சமாதி மந்திர். நம்ம ரூமும் வந்து பிம்பிள்வாடி ரோடு, அதாவது மகாலட்சுமி கோயிலுக்கு பக்கத்துலேயே நம்ம ரூம் இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா நியர்பை சமாதி மந்திருக்கு நம்ம ரொம்ப நெருக்கமாக தான் போடுவோம் ரூமு. ரொம்ப அற்புதமான ஒரு 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம்ஸ் தான் போட்டுட்ருக்கோம். நம்ம ஷிரடி சாய்நகர் டெர்மினஸ்லேருந்து அப்படியே வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற லெஃப்ட் சைடில் இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்தீங்கன்னா சாய் பக்தர்கள் பாபா தரிசனத்துக்காக போகக்கூடிய அந்த அற்புதமான காம்ப்ளெக்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கி வேலைக்கிழமை குருநாள், அதாவது 28/8/2025 வேலைக்கிழமை எடுத்த வீடியோ சாய்ராம். இது காலையில் பாருங்கள், சாய் பக்தர்கள் பாபாவை பார்க்குறதுக்கு வேலைக்கிழமை குருநாள், அதுவும் எல்லா பக்தர்களுமே போயிட்டுருக்காங்க. நம்ம அற்புதமான ஒரு தருணத்தில் ஷிரடிக்கு வந்து இறங்கிட்டோம். அப்படியே தொடர்ந்து சமாதி மந்திரோடைய காம்ப்ளெக்ஸோடைய போர்டு போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஷிரடி சாய்பாபா சமாதி மந்திர் ஏரியான்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. பாபாவுக்கு நன்றி தெரிவித்து தொடர்ந்து பயணம் பண்ணி நம்ம ரூமுக்கு போக போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து, அதாவது ஷிரடி ரயில் நிலையத்திலிருந்து ஷிரடி சாய்பாபா சமாதி மந்திர் காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா தொடர்ந்து 4வது கிலோமீட்டரில் தான் நம்ம பாபாவுடைய சமாதி மந்திர் அமைஞ்சிருக்கு. நம்ம பாபாவுடைய கோயிலுக்கு பின்னாடி தான் அமைஞ்சுள்ளது தான் நியூ பிம்பிள்வாடி ரோடு. இப்போ போகிறோம் பார்த்திங்களா, இதுதான் நியூ பிம்பிள்வாடி ரோடு. இங்கு நம்ம எப்போவுமே தரமான ஹோட்டலில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலேயே நம்ம தொடர்ந்து ஒரே ஹோட்டலில் தான் ஷிரடியில் புக் பண்ணுறோம். அந்த ஹோட்டல் தான் ஹோட்டல் யோகிராஜ். அந்த ஹோட்டலுக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இது வந்து ஒரு 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ஒரு அற்புதமான ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் நம்ம சாய் பக்தர்களுக்கு 3 நாட்கள், அதாவது 28, 29, 30, 31ஆம் தேதி மத்தியானம் வரையும் 3 நாட்கள் சாய் பக்தர்கள் தங்குறதுக்கு ஒரு அற்புதமான ரூமை வந்து நம்ம புக் பண்ணிட்டோம். நம்ம பக்தர்கள் எல்லாமே வண்டியிலேருந்து இறங்கிட்டு இருக்காங்க. லக்கேஜை தொடர்ந்து இறக்குறோம். இதில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இதில் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூம் போட்டோம். 4ல் ஒரே ரூம் மட்டும் நான் இப்போ காட்டுறவங்களுக்கு. இந்த ரூமில் பார்த்திங்கன்னா மினிமம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் தங்கலாம். ஒரு அற்புதமான ரூமு. டபுள் பெட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெட் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பெட்டு. நம்ம கூட வர
எல்லா சாய் பக்தர்களுமே ஏசி ரூம் தான். அதாவது நீங்கள் ட்ரெயினில் ஏசி புக் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நான் ஏசி ஸ்லீப்பரில் புக் பண்ணி வந்தாலும் சரி, ரூம் வந்து பார்த்திங்கன்னா தரமான 2 ஸ்டார் ஏசி வசதி கொண்ட ரூம் தான் கொடுத்துட்ருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, அதே போல் இன்டர்கிராம் இருக்கும், டிவி இருக்கும். டிவி குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு சேனல்கள், சன் டிவி, கேடிவி இது போல் தமிழ்நாடு சேனல்கள்லாமே வரும். அதே போல் ஏசி வசதியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஒரு ரேக்கு அழகாக கொடுத்துருப்பாங்க. டஸ்ட்பின் பின்னும் கொடுத்துருப்பாங்க. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரெஸ்ட் ரூம் காட்டுறோம். ரெஸ்ட் ரூம் பார்த்திங்கன்னா நீட்டபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெஸ்டர்ன் டாய்லெட்டும் ரூமில் இருக்கும் சாய்ராம். அதே போல் பார்த்திங்கன்னா ஷவரும் இருக்குது. ரூமில் வந்து பார்த்திங்கன்னா ஷவருக்கு இருக்குது. உள்ளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷிங்க் ஒன்று இருக்கும். பக்கத்திலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சோப்பு எல்லாமே அதில் வச்சுக்கலாம். ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் அன்றைக்கி காலையில் குளிச்சிட்ட பிறகு நமக்கு காலையில் எல்லா பக்தர்களுமே டிஃபன் கொடுத்தோம். இதில் 4 பூரி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலாவோடு சேர்த்து 4 பூரி ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தலா 9 சாய் பக்தர்களுக்குமே நம்ம கொடுத்தோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி வேலைக்கிழமை காலையில் நம்ம கொடுத்தோம். இந்த உணவுகள் எல்லாமே எல்லா சாய் பக்தர்களும் கொடுத்துட்டு நம்ம ரூமில் இருக்க சாயப்பாவுக்கும் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம தொடர்ந்து வைக்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா பாபாவை நம்ம வீட்டில் இருந்து எப்போதுமே ஷிரடிக்கு வர சொல்ல கொண்டு வருவோம். இப்போ நம்ம பாபாவுக்கு காலை நைவேத்தியமாக இந்த உணவு, அதாவது இந்த பூரியை கிழங்கும் பாபாவுக்கு வச்சுட்டு நெய்வேத்தியம் பாபாவுக்கு படைச்சிட்டோம். கரெக்டாக மத்தியானம் பார்த்திங்கன்னா 1 மணிக்கு நம்ம கீழே இறங்கிட்டு நம்ம ஹோட்டலுக்கு வெளியில் இருக்க ரெஸ்டாரண்ட்டில் நம்ம வந்து டேபிள்ஸ் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கு பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற மத்தியானம் லஞ்சு சாப்பிட்ட பிறகு தான் நம்ம சாய் பக்தர்களை ஷிரடிக்கு பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு உள்ளே அழைச்சிட்டு போவோம். நீட்டபுளாக டேபிள் எல்லாமே நம்ம செட் பண்ணி வச்சாச்சு. நமக்கு உண்டான மத்தியான லஞ்சும் வந்து சேர்ந்துருச்சு. முதல்ல நம்மளுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம் சாய்ராம். நம்ம பார்த்திங்கன்னா நீட்டபுளாக ஒரு 9 நபர்கள் சாப்பிடக்கூடிய சாப்பாடு தான் ரெடி பண்ணியிருக்கோம். சாதம், கேரட், பீன்ஸு பொரியல், அப்பளம், ஊறுகாய், மோர், ரசம், அதே போல் பார்த்திங்கன்னா சாம்பார். இது எல்லாமே 9 சாய் பக்தர்களுக்கும் நம்ம மத்தியானம் கொடுக்க போகிறோம் சாய்ராம். அந்த காட்சியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ சாய் பக்தர்கள் தொடர்ந்து அந்த மத்தியானம் சாப்பிட்றத நீங்கள் வந்து தொடர்ந்து பாருங்கள் சாய்ராம். இப்போ நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களும் உட்காந்து அமர்ந்து மத்தியான உணவு வந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த உணவும் பார்த்திங்கன்னா தரமான தமிழ்நாடு உணவு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். உணவில் எல்லாமே ரொம்ப பார்த்து அற்புதமாகவும் சாய் பக்தர்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். எல்லா உணவுகளுமே தமிழ்நாடு நபர்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான உணவுகள் தான். நம்ம ஷிரடி ரயில் பயணத்திலும் சரி, ஷிரடியில் வந்து இங்கே தங்கியிருக்க நாட்களிலும் சரி நம்ம உணவுகள் கொடுத்துட்ருக்கோம். உணவுகள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம சாயை நான் சொல்லிகிட்டு இருக்காரு, பார்க்குறீங்க அந்த வீடியோலையும் நீங்கள் பார்க்குறீங்க. உணவு கொடுத்த சாய் சிவாவுக்கும் ரொம்ப நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா நம்ம சொன்னதோட அற்புதமாக செஞ்சு கொடுத்தாரு. மத்தியான உணவு காட்டுற பிறகு செய்கிறோம். ஒயிட் ரைஸ், சாம்பார், அப்பளம், பீன்ஸ், கேரட் பொரியல் தான் கொடுத்தாரு. அதை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதனை தொடர்ந்து லஞ்சு முடிச்ச பிறகு நம்ம ஹோட்டல் கிட்டே நின்றுக்கிட்டு நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த குரூப் ஃபோட்டோ முடித்த பிறகு நம்ம நேரடியாக பார்த்திங்கன்னா பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கு போயிட்டோம். பாபாவுடைய தரிசனம் நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் மேலே சமாதி மந்திரில் நின்று கும்பிட்டோம். பாபாவுக்கு நன்றி தெரிவித்தோம். பாபாவுடைய தரிசனம் முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம வந்து லெண்டி தோட்டம்லாம் போயிட்டு, அதே போல் தோரகமாயி, சாவடி, அப்துல் பாபா காட்டேஜி, லட்சுமிபாய் செண்டில் வீடு, இப்போ அதே போல் ஷியாமா வீடு, மகசல்பதி வீடு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். மறுபடியும் தோரகமாய்க்கு முன்னாடி வந்து மறுபடியும் பாபா கிட்ட நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணோம். இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி நம்ம ஷிரடிக்கு வேலைக்கிழமை போயிருப்போம். அன்று இரவு பாபாவுடைய அந்த சுந்தரமான ஸ்ரீ சாவடி ஊர்வலத்தில் நம்மளும் கலந்துக்கிட்டோம். நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களும் அந்த ஊர்வலத்தில் கலந்துக்கிட்டாங்க. பாபாவுடைய அந்த சட்கா, அதே போல் பார்த்திங்கன்னா பாபாவுடைய அந்த புனிதமான பாதுகா, பாபாவுடைய புகைப்படத்தினா ஏந்தி கரெக்டாக சாவடிக்கு ஊர்வலமாக சமாதி மந்திரிலேருந்து புகைப்படத்தை கொண்டு வரும் அந்த அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களுமே இந்த அற்புதமான பல்லாக்கு தரிசனத்தை பார்த்தாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தோம் சொன்னாங்க. நம்ம அதை தொடர்ந்து ரூமுக்கு வந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஷிரடியில் 11 நாள் கொண்டாடுவாங்க. நம்ம தங்கின ஹோட்டல் யோகிராஜ் ஹோட்டலில் வந்து நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. பூஜை போட சொல்லி விநாயகருக்கும் பாபாவுக்கும் பூஜை போட சொல்லியிருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்த பிறகு நம்ம வந்து பூஜை போட்டோம். கணபதிக்கு பூஜை போட்டு நம்ம பாபாவுக்கும் பூஜை போட்டு அந்த ஹோட்டலில் யோகிராஜ் ஹோட்டலில் வேலை செய்கிற எல்லா சாய் பக்தர்களுக்குமே ஆரத்தி கொடுத்தோம். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்மளை கூப்பிட்டாங்க. நம்மளும் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா அன்று இரவு 28ஆம் தேதி இரவு பார்த்திங்கன்னா இரவு டிஃபனாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரவா கிச்சடி கொடுத்தோம். இதில் பார்த்திங்கன்னா பீன்ஸ், கேரட்டு இதெல்லாம் போட்டு ரவா கிச்சடி, அதே போல் பார்த்திங்கன்னா சட்னி கொடுத்தோம். இந்த உணவு எல்லாமே 9 சாய் பக்தர்களுக்குமே தரமான உணவாக, ஒரு நல்ல குவாலிட்டியான உணவாக கொடுத்தோம். அதன் பிறகு மறுநாள் பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி காலையில் பாபாவை பார்க்க சமாதி மந்திருக்கு போயிட்டு அங்கே அற்புதமான தரிசனம் பார்த்தோம். தரிசனம் முடித்த கையோடு ரூமுக்கு வந்த பிறகு காலையில் டிஃபன் கொடுத்தோம். இந்த டிஃபன் பார்த்திங்கன்னா 4 தோசை,
தோசை, சட்னி, சாம்பார், வடையோட ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தலா 9 சாய் பக்தர்களுமே நம்ம கொடுத்தோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா டிஃபன் முடிச்சிட்ட பிறகு கரெக்டாக காலையில் 10 மணிக்கு, அதாவது 29ஆம் காலையில் 10 மணிக்கு நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். இந்த டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து கோபர்கான் சரௌண்டிங்கில் அமைஞ்சிருக்கும் 10க்கு மேற்பட்ட திருத்தலங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம 9 சாய் பக்தர்களுமே நம்மளோட ஃப்ரெண்டு ஜான்பாயோட வண்டியில் நம்ம வந்து ஏற்றிட்டோம். நம்ம 9 சாய் பக்தரோட தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து கோபர்கான் சரௌண்டிங்கில் இருக்க கோயிலுக்கு போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னா ரூமில் பிம்பிள்வாடி ரோட்லேருந்து நம்ம கிளம்பியாச்சு. பிம்பிள்வாடி ரோட்டில் தான் நம்மளுடைய யோகிராஜ் ஹோட்டல் இருக்குது. இங்கேருந்து புறப்பட்டால் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாபா வந்து லட்சுமிபாய் ஷெண்டேலுக்கு 9 நாணயங்கள் நவநீத பக்திகள் கொடுப்பாரு. அந்த 9 நாணயங்கள் இருக்கிற வீட்டுக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். இதுதான் வந்து அருண்ஜி வீடு. இந்த அருண்ஜி வீட்டில் தான் இந்த 9 நாணயங்கள் இருக்குது. நம்ம வந்தபோது நாணயங்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு போயிடுச்சு, அதாவது ஹைதராபாத்துக்கு போயிருந்தது. அவங்களோட ஒய்ஃப் சங்கீதா மேம் தான் இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நம்ம எல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துட்டோம். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவனேசன் சுவாமிகளோட குருகுலத்துக்கு வந்திருக்கோம். இந்த சிவனேசன் சுவாமிகளோட குருகுலம் பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக 2வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது. நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரே சாய் பக்தர் தான் சிவனேசன் சுவாமிகள். இவர் பார்த்திங்கன்னா பாபாவுடைய அந்த அற்புதமான நாமத்தை நமக்கு கொடுத்தவர். ஓம் சாய், ஸ்ரீ சாய், ஜெய ஜெய சாயின்னு அந்த அற்புதமான நாமத்தை ஒவ்வொரு சாய் பக்தர்கள் சொல்லும் பொழுதும் எல்லாருமே ஆரத்தி எடுத்தாங்க. பக்கத்தில் பாருங்கள் பைரவரும் இருக்கார். நல்ல ஒரு அற்புதமான ஒரு வைப்ரேஷன் நிறைஞ்ச இந்த ஆலயம். ஷிரடிக்கு போனால் நீங்களும் கண்டிப்பாக சத்குரு சிவனேசன் சுவாமிகள் ஆலயத்துக்கு வாங்க. ஏன்னா ஷிரடியை சுற்றி பார்த்திங்கன்னா பல அற்புதமான ஆலயங்கள் எல்லாமே இருக்குது. ஒவ்வொரு ஆலயத்துக்கும் ஒவ்வொரு சக்திகள் இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக உணரணும். உணர்ந்து இந்த அற்புதமான ஆலயத்துக்குன்னா ஒவ்வொரு சாய் பக்தர்களும் வரணும். தொடர்ந்து பார்த்திங்கன்னா சிவனேசன் சுவாமிகள் ஆலயத்தில் வந்து லிங்கத்தை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. பக்கத்திலே நந்தி பகவானும் இருப்பாங்க. பைரவரும் பாருங்கள் பக்கத்திலே ஆரத்தி எடுக்கும் போது அவரும் பக்கத்திலே இருந்தாங்க. நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களுமே ஒரு அற்புதமான ஆரத்தி எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இந்த இடத்துக்கெல்லாம் கூட்டுன்னு வரும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இதனைத் தொடர்ந்து ஷிரடியிலிருந்து 4வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள ரூகி. பாபா ஷிரடியில் 60 வருஷம் வாழ்ந்தார். அந்த 60 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பாபா நிம்காவ், ரகத்தா, ரூகி இது போன்ற 3 இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு. பாபா அந்த 60 வருஷத்தில் 3வது இடமா பயணம் பண்ண இடம் தான் இந்த ரூகி கிராமம். இந்த ரூகி கிராமத்தில் பாபா வந்து ஷிரடியிலிருந்து சில நேரத்தில் வருவார். அப்படி வரும்பொழுது இங்கே இருக்க சிவசாய் மந்திரில் வந்து பாபா அமர்வார். அப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தில் இருக்கிற தோரகமாய் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஆலயத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா பாபா குளிச்ச இடம் இருக்குது, அதாவது குளிச்சு தவுத்தி பண்ண கிணறு இருக்குது. அது எல்லாமே நம்ம சாய் பக்தர்களுக்கு தொடர்ந்து காட்டியிருக்கோம். இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஷிரடியிலிருந்து 4வது கிலோமீட்டரில் தான் இந்த சிவசாய் மந்திர் ஆலயம் அமைஞ்சிருக்கு. இந்த தோரகமாய் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான தோரகமாய். ரொம்ப பாபா வந்து அந்த காலத்தில் வாழும் பொழுது அவருடைய தோரகமாய் எப்படி இருக்குமோ அந்த செட்டிங்கில் தான் இந்த தோரகமாய் இருக்குது. நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே இங்கே இருக்க தோரகமாய் ஷிரடி சாயப்பாவை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. நம்மளும் வெளியிலிருந்து தொடர்ந்து வணங்கிட்டு இருக்கோம். இந்த தோரகமாயை தரிசனம் பண்ண பிறகு நம்ம சிவசாய் மந்திர் ஆலயத்துக்குள்ளே போயிருக்கோம். இந்த சிவசாய் மந்திர் ஆலயத்தில் பாருங்கள் சேரம், இப்போ ஒரு ஃபோட்டோ காட்டுறோம். பாபா வந்து இந்த ரூகி கிராமத்துக்கு வந்து பக்தர்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அந்த பழைய காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த சிவசாய் மந்திரில் பார்த்தீங்கன்னா சிவனும் இருப்பார், பாபாவும் இருப்பாங்க. 2 ஜோதியாகவும் இந்த இடத்துல ஆலயம் இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஆலயம். சைரம், நம்ம சிவசாய் மந்திரில் இருக்கிற சாயப்பாவுடைய அற்புதமான மூர்த்தியை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அற்புதமான மூர்த்தியை நம்ம சாய் பக்தர்கள் எல்லாமே தரிசனம் பண்ண பிறகு இந்த கோயிலுக்கு வெளியில் இருக்க பாபா குளித்த புனிதமான கிணத்துக்கிட்ட நம்ம கொண்டுட்டு வந்துடுறோம். இந்த கிணத்துல தான் பாபா வந்து தன்னுடைய உடல் உறுப்பெல்லாம் எடுத்து பாபா தவுத்தி பண்ண அற்புதமான கிணறு. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபர்கானில் அமைஞ்சுள்ள புனித கோதாவரி நதிக்கரைக்கு வந்துட்டோம். இந்த புனித கோதாவரி நதிக்கரை பார்த்திங்கன்னா அநேக மகன்களை உருவாக்கின ஒரு புண்ணிய தாய் நதி. இந்த நதி நம்ம சாய் சச்சரத்திலே சொல்லியிருப்பாங்க. இந்த நதியில் நீராடிட்டு ஷிரடிக்கு போயிட்டு பாபாவுடைய தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் சாய் சச்சரிதம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேடுகள் எல்லாமே விலகுன்னு. அதுபோல் அற்புதமான நதிக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோபர்கான்லேருந்து 4வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள சாய்தாம் மந்திருக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் அற்புதமான கோயில். இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோபர்கான்லேருந்து கரெக்டாக 4வது கிலோமீட்டரில் தான் இந்த சாய்தாம் டெம்பிள் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா கரெக்டாக மத்தியானம் ஒரு 12 மணி டைம் இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்திருந்தாங்க. நம்ம கூட வந்த ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே இந்த கோயிலுடைய பூச்சாரி பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுக்க சொன்னாங்க. எல்லா சாய் பக்தர்களுமே தொடர்ந்து ஆரத்தி எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த கோயில் பார்த்திங்கன்னா கோபர்கான்லேருந்து 4வது கிலோமீட்டரில் கொஞ்சம் வில்லேஜில் இருக்கிறதால பெரும்பாலும் சாய் பக்தர்களுக்கு வந்து தெரியறது கிடையாது.
சேலம் இந்த அற்புதமான சாய்தாம் டெம்பிளை கட்டுறவர் பார்த்தீங்கன்னா தோண்டிராம் சொல்லிட்டு ஒரு சாய் பக்தர். அந்த சாய் பக்தர் இந்த ஆலயத்தை கட்டும்பொழுது ஒரு சிறு பையன் பார்த்தீங்கன்னா பாபாவுடைய புகைப்படத்தை கொடுத்துட்டு போயிருப்பாங்க அவராண்ட. அந்த பாபாவுடைய புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா கழுத்து கீழே பாபா வந்து சிவலிங்கம் அந்த கழுத்துக்கிட்டே இருக்கும். அதே போல் ராமர் காட்சி கொடுக்குற மாரி அந்த புகைப்படத்து கீழே இருக்கும். இந்த ஆரத்தி முடித்த பிறகு நேராக அந்த தோண்டிராம் இருக்கார்ல, பாபாவுடைய இந்த சாய்தாம் டெம்பிள் கட்டினார்ல, அவருடைய இடத்துக்கு போகும். இதுதான் தோண்டிராமுடைய புகைப்படம். அவங்களுடைய இல்லத்தில் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற பாபாவுடைய அற்புதமான புகைப்படம்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் உள்ளுக்குள்ளே ஒரு புகைப்படத்தை காட்டுறோம் பாருங்கள். இந்த பக்கம் சாய் பக்தர் நிற்கிறாங்க. இந்த புகைப்படத்தில் ஷிரடிக்கு போனால் தவறாமல் பாருங்கள். இந்த புகைப்படத்தில் பாபாவுடைய கழுத்து கீழே பார்த்தீங்கன்னா பாபா வந்து சிவலிங்கம் அந்த கழுத்துக்கிட்ட இருக்கிற மாரி இருக்கும். அந்த அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கோபுரக்காலில் அமைஞ்சுள்ள பாபா தபபூமி ஆலயத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பாபா தபபூமி ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஆலயம். ஏன்னா நம்ம பாபாவுடைய மிகப்பெரிய பக்தர் உபாசினி மகாராஜா பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படும். அப்போ பார்த்திங்கன்னா அவர் சாபூரிலிருந்து நேரடியாக பாபாவுடைய பார்க்குறதுக்கு துவாரகமாக்கி வராரு. அப்போ பாபா கிட்ட அவருடைய பிரச்சனை சொல்லும் பொழுது பாபா அதுக்குண்டான தீர்வு கொடுக்குறாரு. நீ கோபர்கானில் அமைஞ்சுள்ள கண்டோபாளையத்தில் தவம் பண்ணு 3 நாட்கள் உன்னுடைய தவத்துக்கு முடிவாக நான் அங்கே வருவேன், உன்னுடைய பிரச்சனை எல்லாம் சால்வ் ஆகும் அப்படின்னு பாபா சொல்லியிருப்பார். பாபாவும் இங்கே வந்து அந்த தவத்தை உபாசினி மகாராஜோட சேர்ந்து நடத்துறதுனால இந்த இடம் பார்த்திங்கன்னா காலப்போக்கில் சாய் தவபூமின்னு சொல்லிட்டு இந்த இடம் வந்து பேர் வந்து வந்திருக்கு சேரம். அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஆலயத்தை தான் இந்த நீங்கள் எல்லாமே சேர்ந்து தரிசனம் பண்ணிகிட்ருக்கீங்க சேரம். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோபர்கானில் அமைஞ்சுள்ள குரு சுக்கராச்சருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த குரு சுக்கராச்சர் ஆலயம் வந்து ஷிரடியில் ரொம்ப முக்கியமான ஆலயம். ஏன்னா குரு சுக்கராச்சர் வந்து அரச குல தலைவர். இவர் வந்து இவருடைய போர் வீரர்கள்லாம் போகும்பொழுது வெட்டுப்பட்டோ இல்லை உடல்நல பாதிக்கப்பட்டோ இறந்துடுறாங்க. இந்த நிலையில் குரு சுக்கராச்சர் பார்த்திங்கன்னா சிவனாண்ட வேண்டுவார். சிவன் பார்த்திங்கன்னா மிருத்திவி சஞ்சீவனி என்ற ஒரு அற்புதமான மந்திரத்தை சொல்லுவார். இந்த மந்திரத்தை இவர் சொல்லும் பொழுது அவர் போருக்கு போகக்கூடிய அவருடைய படை வீரர்கள் எல்லாமே வெட்டுப்பட்டாலோ அல்லது இறந்து போனாலோ மீண்டும் உயிரோடு வருவாங்க. அப்படிப்பட்ட கோயில். அது போக நம்ம முருகப்பெருமான் முதல் காட்சி கொடுத்த ஒரு அற்புதமான ஆலயம் தான் இந்த குரு சுக்கராச்சர் டெம்பிள். இந்த குரு சுக்கராச்சர் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து அமிர்தத்தை கடைஞ்ச இடம், நம்ம முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கோபர்கானில் பக்கத்தில் அமைஞ்சுள்ளது தான் ஜனார்த்தன சுவாமிகளுடைய குருக்களம். இந்த ஜனார்த்தன சுவாமிகள் வந்து கோபர்கானில் இருக்கிற ஒரு சத்குரு. அவருடைய புனிதமான சமாதிக்கு தான் நம்ம வந்துட்டுருக்கோம். நம்ம ஷிரடியோடைய எல்லா பயணத்திலுமே இங்கே ஷிரடி சுற்றிட்டு இருக்க கிட்டத்தட்ட 10க்கு மேற்பட்ட புனிதமான திருத்தலங்கள் எல்லாமே காட்டுவோம். இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா கோபர்கானில் அமைஞ்சுள்ள புனித காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம். இந்த காசி விஸ்வநாதர் ஆலயமும் கோபர்கானில் தான் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். ஏன்னா ஷிரடியை சுற்றி நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரே விஷயந்தான், ஷிரடியை சுற்றி பல அற்புதமான கோயில்கள் இருக்குது. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. பல பேர் வந்து நம்ம பாபாவை பார்த்துட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆயிடும். இது போல் ஆலயத்துக்கெல்லாம் நீங்கள் வரும்பொழுது ஒவ்வொரு ஆலயத்தில் இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுடைய உடலில் வந்து நீங்கள் உள்வாங்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற சக்தி வந்து ஒரு அற்புதமான ஒரு சக்தியை நம்ம உணரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு நம்ம சாய்பக்தரில் கொண்டு வந்தாச்சு. இங்கே இருக்க சிவலிங்கத்தை நீங்கள் தொட்டு வழிபடலாம். நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே காசி விஸ்வநாதரை வந்து தொட்டு வழிபட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் நீங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரக்காலில் அமைஞ்சுள்ள கங்கா மாதா ஆலயத்துக்கு வந்திருக்கோம். இந்த கங்கா மாதா ஆலயம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கோதாவரி நதி வந்து இந்த அம்மன், அதாவது கங்கா மாதா கிட்ட தான் இந்த நதி வந்து உருவாச்சு சொல்லிட்டு ஒரு புராண கதைகள் இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தசரா டைமில் அந்த ஜாத்திரை சொல்லுவாங்க, ஊர் ஜாத்திரை. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஜாத்திரையாக இந்த கங்கா மாதா ஆலயத்தில் நடைபெறும் செய்கிறோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா கோபர்கான் கிட்ட தான் இந்த கோயிலும் அமைஞ்சிருக்கு. இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லஞ்சுக்கு வந்துட்டோம். மத்தியானம் லஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாபாவுடைய பிரசாதலயத்துக்கு வந்திருக்கோம். நம்ம பாபாவுடைய பிரசாதலயத்தில் நம்ம கூட வர சாய் பக்தர்களை அந்த 3 நாட்கள் ஷிரடியில் தங்குற அந்த 3 நாட்களில் ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு வேளை நம்ம வந்து பாபாவுடைய அன்னதானத்தை கண்டிப்பாக சாப்பிட சொல்கிறது நம்மளுடைய ஒரு வழக்கமாகவே வச்சிட்ருக்கோம். ஏன்னா பாபாவுடைய பிரசாதம் வந்து ஒரு சஞ்சீவி. அப்படிப்பட்ட பிரசாதத்தை சாய் பக்தர்கள் வந்து உண்ணும் பொழுதும் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க. ஏன்னா பாபாவுடைய அந்த புனிதமான நெய்வேத்தியம் அப்படின்றது பாபா வீடுதோறும் பிச்சை எடுத்து அந்த உணவுகளை பாபா வந்து நாய்களுக்கும் பூனைகளுக்கும் எறும்புகளுக்கும் ஈக்களுக்கும் பாபா கொடுத்தாரு. மிச்சத்தை தான் பாபா உண்டார். அதே போல் துவாரகமாயில் பாபா வந்து தானே ஒரு அடுப்பு தயார் பண்ணி தன் கையில் இருக்கிற அந்த பணத்தை, அதாவது தட்சணை மூலம் வாங்கின பணத்தை வந்து பாபா வந்து மளிகை சரக்கெல்லாம் வாங்கி
வாங்கி தானே சமையல் பண்ணி தன்னுடைய பக்தர்களுக்கு தன்னுடைய வரநல்கம் காரத்தால் பாபா வந்து அந்த பிரசாதமான உணவுகள் கொடுத்தாரு. அப்படிப்பட்ட பக்தர்கள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்ட பக்தர்கள். அந்த பக்தர்கள் வரிசையில் நாமும் இருப்போம் சாய்ராம். சாய்ராம், நம்ம பாபாவுடைய பிரசாதாலயத்துக்கு உள்ளே வந்துட்டோம். எண்ணற்ற சாய் பக்தர்கள் பார்த்திங்கன்னா மத்தியானம் தருணம், அற்புதமான ஒரு தருணம். அதாவது 29/8/2025 வெள்ளிக்கிழமை மத்தியானம் நம்ம சாயப்பாவுடைய புனிதமான பிரசாதாலயத்துக்கு வந்துட்டுருக்கோம். இங்கே உணவுகள் எல்லாமே சாய் பக்தர்கள் சாப்பிட்றதுக்கு தயாராக அமைஞ்சிட்ருக்காங்க. நம்ம ஒரு இருக்கைக்கு தயாரான இருக்கைக்கு நம்ம போவோம். இங்கே இருக்க பாபாவுடைய புகைப்படங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகாகவும் இருக்கும். தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கலாம். நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களுமே அமர்ந்துட்டாங்க. நம்ம ரோக்கு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் உணவு நெய்வேத்திய பிரசாதம் கொடுப்பாங்க. அதாவது பாபாவுடைய பிரசாதத்தில் கிடைக்கிற உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சஞ்சீவி, அற்புதமான ஒரு உணவு. நம்ம என்ன தான் காசு கொடுத்து உணவுகள் சாப்பிட்டாலும் ஒரு வேளை ஷிரடியில் வந்து பாபாவுடைய பிரசாதம் சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாக்கியமாக நம்ம கருதணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆளுக்கு 2 சப்பாத்தி, ஒயிட் ரைஸ், கொஞ்சம் வந்து பருப்பு டால், அதே போல் வந்து இந்த சனா மசாலா கூட வந்து ஒரு டால் போல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் கொடுத்துருந்தாங்க சாய்ராம். இதுதான் மத்தியான உணவாக ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே ஷிரடி சாயப்பாவுடைய புனிதமான பிரசாதாலயத்தில் கொடுத்தாங்க. நாமளும் இந்த உணவு வந்து அற்புதமான முறையில் சாப்பிட்டோம். தொடர்ந்து இந்த உணவுகளை சாப்பிட்ட பிறகு ஷிரடியிலிருந்து ஏர்போர்ட் போகிற வழியில் அமைஞ்சுள்ளது தான் ஸ்ரீ பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம். இந்த பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயம் பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் ஏர்போர்ட் போகிற வழியில் தான் சாய்ராம் நம்ம வரணும். அதாவது நம்ம விநாயகர் பெருமாள் பார்த்திங்கன்னா ஆதிசேஷ ரூபத்தில் இருப்பார். மடியில் வந்து லக்ஷ்மி தேவியை வந்து கையில் வச்சுருப்பார். அற்புதமான ஒரு ஆலயம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு சாய் பக்தர்கள் தான் இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம பயணத்தில் தொடர்ந்து ஷீரடியை சுற்றி ஒரு 10க்கு மேற்பட்ட திருத்தலங்களை நம்ம காட்டிட்டு வந்துட்டுருக்கோம். சரி, இந்த பஞ்சமுகி விஷ்ணு கணபதி ஆலயத்துக்கு கண்டிப்பாக போங்க. ஏன்னா வந்து நம்ம கணபதி பெருமாள் பார்த்திங்கன்னா ஆதிசேஷ ரூபத்தில் இருப்பார். அது ஆதிசேஷ ரூபத்தில் கையில் வந்து லக்ஷ்மி தேவியை வந்து தாங்கியிருப்பார். ஒரு அற்புதமான ஒரு ஆலயம். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே தவறாமல் இது போல் ஒரு அற்புதமான இடத்துக்கெல்லாம் போங்க. ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இறைவன் பாபா உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த ஆலயத்தில் உள்ளே வந்து ஃபோன் அலோடு இல்லை. நம்ம உள்ளே வந்து விநாயகரை தரிசனம் பண்ணிட்டோம். தொடர்ந்து இந்த ஆலயத்தை சுற்றி பல விநாயகரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அதாவது சித்தி விநாயகர், வீர விநாயகர், இது போல் பல விநாயகருடைய அற்புதமான மூர்த்தியை இந்த கோயிலை சுற்றி வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த காட்சி தான் நீங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இங்கே இருக்கிற மூலவரை விநாயகரை வணங்கிட்டு இந்த கோயிலை அப்படியே சுற்றி வராங்க. இந்த கோயிலில் பின்னாடி பார்த்திங்கன்னா பலவிதமான விநாயகருடைய பேர் கொண்ட ஒரு அற்புதமான விநாயகருடைய திருரூப சிலை எல்லாமே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கோயிலுக்கும் தனித்தனியாக போகிறோம். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் தொடர்ந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்கோம். இதனைத் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு வெளியில் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி தேவியும் அதே போல் பாபாவுடைய ஒரு அற்புதமான ஒரு மந்திர் இருக்குது. அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இந்த அற்புதமான ஆலயத்தை நம்ம முடித்த பிறகு நேராக ஷீரடியோடைய எல்லை கோயிலுக்கு வந்துட்டோம். அதாவது கண்டோபா கோயில். இந்த கண்டோபா கோயிலில் தான் பாபா தன்னுடைய 2வது விஜயம் சாந்த் பட்டேல் கல்யாண கோஷ்டின்னு வந்து இறங்கின இடம். பாபா இந்த கோயிலுடைய வாசலில் இறங்கின பிறகு இந்த கோயிலுடைய பூச்சாரி பகத் மகள்சாபதி பாபாவை பார்த்து, யா சாயே சாயே நீ வர வேண்டும் சொல்லி பாபாவை வந்து அன்போடு ஷீரடிக்கு அழைச்சார். பாபாவுக்கு சாயி என்ற பேரை வந்து சூட்டினார். அப்படிப்பட்ட காட்சியை தான் நீங்கள் வந்து இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஷீரடியோடைய எல்லை கோயில். கண்டிப்பாக ஷிரடியில் நம்ம இருக்கணும்னா எல்லை தெய்வத்துடைய அனுமதி நமக்கு 100% வேணும் சாய்ராம். ஷிரடிக்கு போகிற ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்கும் எனது தாழ்மையான வேண்டுகோள், கண்டிப்பாக கண்டோபா ஆலயத்துக்கு போங்க. ஏன்னா நம்ம பாபா ஃபஸ்ட்டு வந்து இறங்கின இடம் ஷிரடியில் இந்த கண்டோபா ஆலயம் தான். பாபாவும் இங்கே தங்கணும் ஆசைப்பட்டார். ஆனால் திரு காஷிராம் ஷிம்பியும் அதே போல் பகத் மகள்சாபதியும் பாபா ஒரு இஸ்லாமியர் ஃபக்கீர் அப்படின்றதால பாபா வந்து நம்ம இப்போ தோரகமாகி சொல்கிறோம். அந்த காலத்தில் அது மசூதி. அந்த மசூதியில் தான் பாபாவை வந்து தங்கினார் சுமார் 60 ஆண்டு காலமாக. அதுக்கப்புறமா பாபா ஷிரடியை விட்டு எங்குமே நகரில் தன்னோட இறுதி மூச்சு வரையும் தன் பக்தர்களுக்காகவே பாபா ஷிரடியில் வாழ்ந்துட்டுருக்காரு. இப்போ வந்து கண்டோபா ஆலயத்தில் இருக்கிற 2 சிவலிங்கத்தையும் பார்க்குறீங்க. நம்ம சிவன் பார்த்திங்கன்னா இங்கே வந்து சிவன் இருப்பார். சிவனுக்கு பார்த்திங்கன்னா 2 மனைவிகள், ஒன்று பானாயி, இன்னொன்று மகள்சாயி. இந்த அற்புதமான காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. சாய்ராம், கண்டோபாவை தொடர்ந்து நம்ம சாய் பக்தர்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஹோல்சேல் பர்ச்சேஸ் ஷாப்புக்கு நம்ம வந்துட்டோம். இந்த பர்ச்சேஸ் ஷாப் பார்த்திங்கன்னா பாபாவுடைய மூர்த்திகள் ரொம்ப ரொம்ப கம்மியான விலையில் வாங்கக்கூடிய ஒரு கடைக்கு தான் நம்ம கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த கடையில் உள்ள பாபாவுடைய மூர்த்திகள் வந்து ரொம்ப குறைவான விலையில் ரொம்ப அழகாகவும் இருக்கும். பாபா நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே தொடர்ந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம 29ஆம் தேதி இந்த பர்ச்சேசிங் வேலையை முடிச்சுட்டு அன்று இரவு, அதாவது ஆகஸ்ட் மாதம் 27 நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ரூமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆளுக்கு 4 சப்பாத்தி,
குருமா கிரேவி நம்ம கொடுத்தோம் 9 சாய் பக்தர்களுக்குமே. சைரம் இந்த உணவுகள் எல்லாமே நம்ம சொன்ன மாரியே நம்மளுடைய பிரதர் சாய் சிவா வந்து அற்புதமாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தாரு. ரொம்ப ரொம்ப நல்லாவும் இருந்தது, அற்புதமாக இருந்தது. கூட வந்த எல்லா சாய் பக்தர்களும் சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இதனைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலையில் நம்ம பாபாவை போயிட்டு ஷிரடியில் உள்ள சமாதி மந்திரில் தரிசனம் பண்ணோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா காலை உணவாக டிஃபன் வந்து பொங்கல் கொடுத்தாங்க. இது வந்து 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30ஆம் தேதி காலையில் பொங்கல், வடை, சட்னி, சாம்பார் 9 சாய் பக்தர்களும் கொடுத்தாங்க. 9 சாய் பக்தர்களுமே இந்த உணவுகள் எல்லாமே சாப்பிட்ட பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா சரியாக 30ஆம் தேதி ஆகஸ்ட் 30 சனிக்கிழமை ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத்துக்கு நம்ம போக போகிறோம். இந்த அவுரங்காபாத்துக்கு போகிறதுக்காக நம்மளுக்கு பார்த்திங்கன்னா மொத்தமே நம்ம 9 பேர் தான் ஒரு பெரிய வாகனம் அரேஞ்ச் பண்ணோம். இந்த வாகனத்தில் 17 பேர் அமரலாம். நம்ம வந்து 9 பேர் இருக்கிறதால நம்ம வந்து இந்த வாகனமே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. எக்ஸஸாகவும் சீட் இருந்தது. இந்த வாகனத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஷிரடியிலிருந்து கரெக்டாக அவுரங்காபாத்துக்கு போகிறோம். அவுரங்காபாத்தில் பார்த்திங்கன்னா 12வது ஜோதிர்லிங்கமான கிருஷ்ணேஸ்வர் முதல் தரிசனம் நம்ம பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து பத்ரமாருதி டெம்பிள், எல்லோரா குகை, மினி தாஜ்மஹால் இதெல்லாம் பார்த்துட்டு 30ஆம் தேதி மீண்டும் நம்ம ஷிரடிக்கு வந்துட போகிறோம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து அவுரங்காபாத் நோக்கி நெருங்கிட்டு இருக்கோம் சைரம். அந்த காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு கரெக்டாக ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் போகும் அவுரங்காபாத் வரத்துக்கு. நம்ம இப்போ ஃபஸ்ட்டு அவுரங்காபாத்துக்கு வந்துட்டோம். அவுரங்காபாத்தில் வந்து பார்த்திங்கன்னா புனித 12வது ஜோதிர்லிங்கம் கிருஷ்ணேஸ்வருடைய கோயில் தான், கோபுரத்தை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு மொபைல் அலோடு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு மொபைல் எடுத்துகிட்டு போகிறத தவிருங்க. இப்போ நம்ம கோயிலுக்கு உள்ளே போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டோம். வெளியில் அப்படியே நின்றுட்டு நம்ம கூட வந்த சாய்பத்தோட ஒரு குரூப் ஃபோட்டோ, குரூப் வீடியோ நம்ம எடுத்துட்டோம். தரிசனம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 12வது ஜோதிர்லிங்கத்துடைய தரிசனம் பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தரிசனம் கிடைச்சிது. கோயில் வந்து அவ்வளோ காலியாக இருந்தது. இந்த கோயிலுடைய மகிமை பார்த்திங்கன்னா நீங்கள் சிவனை வந்து தொட்டு வழிபடலாம். சைரம் நம்ம 12வது ஜோதிர்லிங்கமான கிருஷ்ணேஸ்வர் ஆலயம் தரிசனம் பண்ணிட்ட பிறகு அந்த ஆலயத்துக்கு வெளியே வந்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆலயம் இருக்குது, சித்தேஸ்வர் மகாதேவ் ஆலயம். இந்த சித்தேஸ்வர் மகாதேவ் ஆலயத்துக்குள்ளே தான் நம்ம சாய் பக்தர்கள் எல்லாமே போயிட்டுருக்காங்க. இந்த ஆலயத்தில் நம்ம ஈசனை வந்து தொட்டு வணங்கலாம். இங்கே மகாராஷ்டிரா மக்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக சிவனோட ஆலயங்களில் சிவனுடைய அந்த அற்புதமான தோற்றத்தை நீங்கள் தொட்டு வணங்க முடியும். இந்த சித்தேஸ்வர் ஆலயத்துக்கு உள்ளே வந்துட்டு சிவனை வணங்கிட்ட பிறகு பக்கத்திலே நம்ம ஆனைமுகத்தான பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. நம்ம ஆனைமுகத்தான விநாயகர் கணபதியை வணங்கிட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இங்கு வந்து பார்வதி தேவியுடைய சிலையை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நம்ம பார்வதி தேவியை வணங்கிட்ட பிறகு, ஈசனை வணங்கிட்ட பிறகு தொடர்ந்து இங்கே 12வது ஜோதிர்லிங்கத்திலேருந்து நம்ம புறப்பட்டிருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 4வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ள இந்த எல்லோரா குகைக்குள்ளே தான் நம்ம வந்திருக்கோம். இந்த எல்லோரா குகை பார்த்திங்கன்னா 12வது ஜோதிர்லிங்கத்திலேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருந்தது. நம்ம வர நேரம் பார்த்திங்கன்னா மழை வர மாரி இருந்தது. நம்ம பாபாண்டே கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணியிருந்தோம், பாபா மழை வரக்கூடாது பாபா அப்படின்னு. ஏன்னா மழை வந்துச்சுன்னா உள்ளே போய் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாயிடும், டைமிங் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நம்ம வந்துட்டோம், எல்லோரா கோகை கிட்ட வந்துட்டோம். இங்கே வந்துட்டு அப்படியே நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் எல்லாமே சேர்த்து என்ட்ரன்ஸில் ஒரு புகைப்படம், ஒரு வீடியோ எடுத்தாச்சு. இப்போ இந்த கேவ் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய ஃபாரினர்ஸ்கள் வந்திருக்காங்க இந்த அற்புதமான எல்லோரா குகைக்கு. இந்த எல்லோரா குகை பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்தில் தான் அமைஞ்சிருக்கு. அந்த காலத்தில் ஆட்சி செஞ்ச மன்னர்கள் பார்த்திங்கன்னா இந்த குகையை வந்து குடைஞ்சி, அதாவது இந்த மலையை குடைஞ்சி இந்த மலைக்கு வந்து ஒரு உயிர் கொடுத்துருக்காங்க. பல சிலைகள் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த சிலைகள்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கும் பொழுது நம்மளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. இப்படியெல்லாம் சிலைகளை உருவாக்க முடியுமா மலையை குடைஞ்சி அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள ஒரு கேள்விகளும் எழுது. ஏன்னா எத்தனை நாட்கள், எத்தனை ஆண்டுகள் கடந்து இந்த இடத்த வந்து உருவாக்கியிருப்பாங்க, இந்த அற்புதமான சிலைகள்லாம் உருவாக்கி கொடுத்துருப்பாங்க அந்த காலத்தில் ஆண்ட மன்னர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு எல்லாமே பெரிய ஒரு வணக்கத்தை நம்ம தெரிவிக்கலாம். தொடர்ந்து நம்ம எல்லோரும் பார்த்துட்டோம். அப்படியே வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதையும் நம்ம தொடர்ந்து தரிசனம் பண்ண முடியுது. இந்த எல்லோரா குகையை சுற்றி வரணும்னா ஒரு நாள் ஆகிடும். நமக்கு தேவையான பகுதி மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம இந்த மலையிலேருந்து அழகாக தண்ணீர் ஊட்டிக்கினே இருக்குது, அதையும் நம்ம தரிசனம் பண்ணிட்டோம். தொடர்ந்து இங்கேருந்து நம்ம புறப்பட்டு ஒரு 6வது கிலோமீட்டரில் அமைஞ்சுள்ளது தான் பத்ரமாருதி டெம்பிள். இந்த பத்ரமாருதி டெம்பிள் பார்த்திங்கன்னா அவுரங்காபாத்திலேருந்து, அதாவது நம்ம எல்லோரா குகையிலேருந்து கரெக்டாக ஒரு 6வது கிலோமீட்டரில் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அனுமனுடைய ஸ்பெஷல் என்னென்னா, அனுமன் வந்து எல்லா இடத்துலையும் நின்றுட்டு தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த இடத்துல அனுமன் வந்து படுத்திருக்கிற மாரி அனுமான் காட்சி கொடுப்பார் பக்தருக்கு. அதுபோல் ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு தான் நம்ம பத்ரமாருதி ஆலயத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளே வந்துட்டோம் சைரம். இந்த ஆலயத்தோடைய அனுமானுடைய அற்புதமான மூர்த்தி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அனுமான் வந்து அப்படியே தரையில் படுத்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரு. உலகத்தில் வேறு எங்கேயுமே இது போல் ஆலயத்தை பார்க்க மாட்டீங்க. இப்போ பத்ரமாருதியை நம்ம தொடர்ந்து வணங்கிட்டு அப்படியே வெளியில் இருக்கிற நம்ம சனிதேவ் மகாராஜாவும் நம்ம வணங்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஆண்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்கு, அதாவது இந்த சனிதேவை வந்து
வந்து வழிபட முடியும். உள்ளே பார்த்தீங்கன்னா பத்திரமாருதி இடத்துல ஆண்களும் பெண்களும் வழிபடலாம். இந்த சனீஸ்வரனை மட்டும் ஆண்கள் மட்டும் மேலே ஏறி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு போகிறாங்க. பக்கத்தில் இருக்க சிவபெருமானுடைய அந்த புனிதமான லிங்கத்தையும் நம்ம தொட்டு வழிபட்டுருக்கோம். இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா நம்ம அவுரங்காபாத்தில் கரெக்டாக ஒரு 6வது கிலோமீட்டரில் அஜந்தா எல்லோராவிலேருந்து ஒரு 6வது கிலோமீட்டரில் தான் இந்த பத்திரமாருதி ஆலயம் அமைஞ்சிருக்கு. இதனைத் தொடர்ந்து நம்ம ஆலயத்துக்கு கீழே வெளியில் வந்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்த சாய் பக்தரோடு சேர்ந்து அப்படியே இந்த ஆலயத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த குரூப் ஃபோட்டோ எடுத்து முடித்த பிறகு பார்த்திங்கன்னா மத்தியான உணவு நம்ம கொடுத்தோம். இந்த மத்தியான உணவு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாய் பக்தர்களுக்குமே வெஜிடபிள் பிரியாணி கொடுத்தோம். கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் தொக்கு ஒன்று கொடுத்தோம். இந்த கத்திரிக்காய் தொக்கும் வெஜ் பிரியாணியும் ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு உணவாக தமிழ்நாடு உணவை நம்ம கொடுத்தோம். எல்லா சாய் பக்தர்களுமே மத்தியானம் அந்த உணவை சாப்பிட்ற காட்சி தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த உணவு கொடுத்த பிறகு நம்ம இங்கிருந்து நேராக பார்த்திங்கன்னா மினி தாஜ்மஹாலுக்கு கொண்டு வந்தோம். இந்த மினி தாஜ்மஹால் பார்த்திங்கன்னா பத்திரமாருதி டெம்பிள்லேருந்து கரெக்டாக ஒரு 10லேருந்து 15 கிலோமீட்டருக்கு மேற்பட்ட தொலைவில் தான் இருக்குது. இந்த மினி தாஜ்மஹால் தரிசனத்தை நம்ம கூட வந்த ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே அற்புதமாக தரிசனம் பண்ணி பார்த்தாங்க. நம்ம தாஜ்மஹால் உள்ளேயும் போயிட்டு நம்ம தரிசனம் பண்ணோம். தொடர்ந்து உள்ளே போய் தரிசனம் முடித்த பிறகு அப்படியே வெளியே வந்து நம்ம குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். இந்த குரூப் ஃபோட்டோ எடுக்கும் பொழுது காட்சி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காட்சியாக இருந்தது. தொடர்ந்து நம்ம அவுரங்காபாத்லேருந்து புறப்பட்டு அன்று இரவு ஷிரடிக்கு வந்துட்டோம். இரவு வந்து டின்னர் பார்த்திங்கன்னா ஆளுக்கு 4 தோசை, ஒரு வடை, சட்னி, சாம்பாரோட இரவு உணவாக நம்ம தமிழ்நாடு உணவுகள் நம்ம கொடுத்தோம். சரி, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 தோசை, சாம்பார், ஒரு கார சட்னி, ஒரு வடை கொடுத்துருந்தாங்க. ரொம்பவும் டிஃபனும் சரி சாப்பாடும் சரி ரொம்ப ரொம்ப அற்புதமாக ரெடி பண்ணி கொடுத்துருந்தார் சிவா. அதே போல் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் 31 ஞாயிற்றுக்கிழமை காலை நம்ம பாபாவுடைய சமாதி மந்திரில் போய் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு பாபாவுக்கு நன்றி சொல்லிட்டோம். அன்று காலை பார்த்தீங்கன்னா காலை டிஃபனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இட்லி, வடை, சட்னி, சாம்பார் கொடுத்துருந்தாங்க. அந்த காட்சி தான் நீங்கள் பார்க்க முடியுது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்ததில் பாபாவுக்கு கொஞ்சம் பிரசாத நெய்வேத்தியம் வச்சுட்டோம். அதன் பிறகு பாபாவை தொடர்ந்து வழிபட்டுட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து உணவை சாப்பிட்டோம். நம்ம எப்போவும் நம்ம ஃபோட்டோ வீட்டிலேருந்து கொண்டு போவோம். மத்தியானம் பார்த்திங்கன்னா 31 ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் உணவு நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம். இந்த உணவை சாப்பிட்ட பிறகு நம்ம சென்னைக்கு புறப்படணும். அப்படி சென்னைக்கு புறப்படும் பொழுது சனி சிக்னாஸ்பூர் அதே போல் வந்து பூனாவில் இருக்கிற மகா கணபதி கோயிலை டச் பண்ணிட்டு போக போகிறோம். இப்போ மத்தியான உணவு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், கூட்டு, பொரியல், அப்பளம் இது எல்லாம் கொடுத்துருந்தோம். பொரியல் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி வந்து ஒரு பொரியலாக கொடுத்துருந்தோம். அதே போல் மோர், அப்பளம், ரசம் இது எல்லாமே ஊர்க்காவோட நம்ம சேர்ந்து கொடுத்துருந்தோம். மத்தியானம் சாய் பக்தர்கள் வந்து உணவுக்காக தயாராக இருந்தாங்க. வந்த சாய் பக்தர்களுக்கு 9 பேருக்குமே மத்தியானம் தரமான தமிழ்நாடு உணவுகள் கொடுத்தோம். எல்லா சாய் பக்தர்களுமே மனசார வாழ்த்துனாங்க. உணவுகள் எல்லாமே நல்லா இருந்தது தம்பி அப்படின்னு சொன்னாங்க. சரி, நம்ம ஷிரடி பயணம் அப்படின்னு சொன்னாலே உணவுகள், அதாவது நம்ம வந்து ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டுக்கு வர போகிறோம். அங்கே உணவுகள் எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாய் பக்தர்களுமே பயப்படுவாங்க. நம்மளுடைய டீமில் பார்த்திங்கன்னா உணவு வந்து தரமாக கொடுக்குறோம். அதை தமிழ்நாடு உணவாக கொடுக்குறோம். குறிப்பாக நம்ம ட்ரெயினில் ஏறுறதுலேருந்து ரிட்டர்ன் போய் சென்னை போகிற வரையும் நம்ம தமிழ்நாடு உணவுகள் தான் சாய் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். அதனால் நிறைய பக்தர்களும் நம்ம கூட வந்து விரும்பி வராங்க. இப்போ தமிழ்நாடு உணவை பாருங்கள். ஒயிட் ரைஸ், சாம்பார் வந்து முள்ளாங்கியும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் போட்டு ஒரு சாம்பார், கூட வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா, அதே போல் மோர், ரசம், அப்பளம், ஊறுக்காய் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தோம். நம்ம 31 சாப்பிட்ட பிறகு நேராக தோரகமாய்க்கு வந்தோம். ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் அங்கு மட்டை தேங்காய் செலுத்திட்டு பாபாவுக்கு நன்றி தெரிவித்து நேராக அங்கேருந்து நேராக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். நம்ம போட்டிருந்த ரூமை எல்லாமே வெக்கேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு டெம்போ ட்ராவல் வண்டியை அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்ம ஷிரடியிலேருந்து நேராக பூனா போயிட்டு பூனாவிலேருந்து நம்ம சென்னைக்கு ட்ரெயின் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நம்ம பார்த்திங்கன்னா டோட்டலாக ஸ்ட்ரென்த்து நம்ம 9 பேர் தான். ஆனால் நமக்கு கொடுத்த வண்டி பார்த்திங்கன்னா 17 பேர் அமரக்கூடிய ஒரு அற்புதமான பெரிய வெஹிக்கிள் தான் நம்ம ஃப்ரெண்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. ஜான் பாய் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாரு. இந்த வெஹிக்கிள் மூலிமா நம்ம முதல்ல ஷிரடியிலிருந்து ரகத்தால் அமைஞ்சுள்ள கற்பக விக்ஷக மரத்தாண்ட போக போகிறோம். இந்த கற்பக விக்ஷக மரம் பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து ஒரு 5வது கிலோமீட்டர் தான் ரகத்தா, 5லேருந்து 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் ரகத்தா இருக்கும். அந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு போயிட்டு கற்பக விருஷக மரத்தை தரிசனம் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சனி சிக்னாஸ்பூர் சுயம்பு சனிதேவர் ஆலயத்துக்கு போக போகிறோம். அங்கே முடிச்சுட்டு பூனா கிட்ட இருக்கிற மகா கணபதி ஆலயத்துக்கு போயிட்டு அங்கு தரிசனம் பண்ணிவிட்டு நேராக பூனா போயிட்டு பூனாவிலேருந்து நம்ம சென்னை போக போகிறோம் சேரம். அதுக்குண்டான பதிவு தான் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஷிரடி பயணம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான முறையில் நம்ம சாயப்பா அமைச்சு கொடுத்தாரு. எல்லா பக்தர்களுமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ரகத்தா கிட்ட இருக்கிற கற்பக விக்ஷக மரத்துக்கிட்ட நம்ம வந்துட்டோம். இந்த கற்பக விக்ஷக மரம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மரம் கூட. நம்ம பாபா ஷிரடியில் வந்து 60 வருஷம் வாழ்ந்திருக்காரு. இந்த 60 வருஷத்தில் பாபா ரூகி, ரகத்தா, நிம்கா இந்த 3 இடத்துக்கு தான் பாபா பயணம் பண்ணியிருக்காரு.
பண்ணியிருக்காரு. பாபா இந்த ரகத்தாக்கு வந்தாருன்னா ஷிரடியிலிருந்து குதிரை வண்டியிலோ அல்லது மாட்டு வண்டியிலோ அல்லது நடந்தோ பாபா வந்தாருன்னா இந்த கற்பக விஷ்யக மரம் ரகத்தா கிட்ட இருக்கிற மரத்தாண்ட பாபா அமருவார். இங்கிருந்து தான் பாபாவுடைய பெரிய பக்தர் குஷால் சந்த் மார்வாடி சேட்டு வந்து பாபாவை ஊருக்குள்ளே கொண்டு போவார். அப்போ குஷால் சந்த் மார்வாடி சேட்டு வீட்டில் போய்ட்டு பாபா அமர்ந்து சாப்பிட்டு அங்கே இருக்க பக்தர்களை பாபா ஆசீர்வாதம் பண்ணி மீண்டும் பாபா ஷிர்டிக்கு திரும்புவார். அப்படிப்பட்ட அற்புதமான கற்பக விஷ்யக மரத்தை நீங்கள் பார்க்குறீங்க. இதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நம்ம சனி சிக்னாஸ்பூருக்கு வந்துட்டோம். அதாவது ஆகஸ்ட் 31 ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் பார்த்திங்கன்னா நம்ம சனி சிக்னாஸ்பூர் வந்துட்டோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா சனி சிக்னாஸ்பூர் சுயம்பு சனிதேவ் நம்ம அனுமனுக்கு பிடிச்ச அந்த 7.5 சனியை 7 நிமிஷத்தில் அனுமானுடைய சக்தியால் சனி பகவானுடைய அந்த பிடியிலிருந்து அனுமான் தப்பிச்சிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஆலயத்துக்கு தான் நம்ம சனிதேவ் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா ஷிரடியிலிருந்து கரெக்டாக ஒரு 74 கிலோமீட்டரில் இந்த பக்கம் டிஸ்டன்ஸில் இருக்குது. சைரம் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா சுயம்பு சனிதேவ் வந்து அற்புதமான ஒரு கதையோடு இருக்குது. இந்த கதைக்குண்டான வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஒரு பெரிய வீடியோவாக நான் போட்டிருக்கேன். நீங்கள் போய்ட்டு சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ஆலயத்தில் சனிதேவ் மேலே நீங்கள் வந்து நல்லெண்ணெய் ஊற்றணும்னு சொன்னால் ஒரு நபருக்கு 500 ரூபா ஆகும். இந்த மேலே ஏறி ஊற்றுறாங்க பார்த்திங்கன்னா 500 ரூபா ஆகும். இல்லை கட்டி கீழே வந்து ஒரு ஃபில்ட்ரு போல் வச்சுருக்காங்க. அங்கே நீங்கள் அந்த எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா மேலே இந்த ஒரு சட்டி போல் வச்சுருக்காங்க. அதுலேருந்து இந்த நல்லெண்ணெய் வந்து சனீஸ்வரன் பகவான் மேலே வந்து விழும் சைரம். இதனை தொடர்ந்து தரிசனம் முடித்த பிறகு அங்கேயே நம்ம சாய்பத்தரோடு நின்றுக்கிட்டு எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டால் எடுத்துட்டோம். நம்ம இந்த சனி பகவானுடைய அந்த சுயம்பு சனீஸ்வரர் ஆலயத்திலேருந்து புறப்பட போகிறோம். இங்கேருந்து நம்ம நேராக பூனாக்கு போயிட்டு பூனா கிட்ட அமைஞ்சுள்ள மகா கணபதி ஆலயத்தில் நம்ம போய் தரிசனம் பண்ண போகிறோம். சைரா நம்ம சனி சிக்னாஸ்பூர் முடித்த பிறகு நேராக நம்ம வண்டியில் வந்தோம். வண்டியில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா சாய் பக்தர்களுக்கு 4 சப்பாத்தியும் அதே போல் வெஜிடபிள் குருமாவும் கொடுத்தோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா 31/8/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு நம்ம கூட வந்த 9 சாய் பக்தர்களுமே நம்ம வண்டியில் கொடுத்தோம். எல்லா சாய் பக்தர்களுமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதனை தொடர்ந்து நம்ம சனி சிக்னாஸ்பூர்லேருந்து புறப்பட்டு நேரடியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூனாக்கு பக்கத்தில் இருக்கிற மகா கணபதி ஆலயத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த மகா கணபதி ஆலயத்துக்கு நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா இரவு கரெக்டாக 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் கோயில் சாத்திட்டாங்க. ஏன்னா நம்ம ஷிரடியிலேருந்து புறப்பட்டது மத்தியானம் ஈவினிங் 3:30 மணிக்கு தான் நம்ம ஷிரடியிலேருந்து புறப்பட்டிருக்கோம். நம்ம ஒரு இடமாக கவர் பண்ணிட்டு வந்திருக்கோம். இந்த இடத்துக்கு வரும்போது 11 மணி ஆகிடுச்சு. அதனால் விநாயகர் இருந்த இந்த அற்புதமான இடத்துல போயிட்டு மனசார வேண்டிட்டு போனால் நமக்கு நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம அனைவருமே இந்த ஆலயத்துக்கு போகிறோம். இங்கே போயிட்டு விநாயகருடைய அந்த அற்புதமான தோற்றத்தை நம் மனக்கண் முன்னாடி நிறுத்தி நம்ம அனைவருமே சேர்ந்து வழிபடலாம். இப்போ இங்கே இருக்கிற விநாயகர் பெருமானை நம்ம வந்து வழிபடிட்டு இருக்கோம். கோயில் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான விநாயகர் மூர்த்தி இருந்தார். அச்சசல் அற்புதமான ஒரு மகா கணபதி மூர்த்தி தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம புறப்பட்டு நேராக பூனா ரயில் நிலையத்துக்கு இரவு கரெக்டாக 12:10க்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். அதாவது அதிகாலை செப்டம்பர் 1 அதிகாலை கரெக்டாக 12:10 மணி அளவில் நம்ம வந்து பூனா ரயில் நிலையத்துக்கு வந்துட்டோம் சேரம். நமக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:55க்கு நம்ம வண்டி சென்னை நோக்கி போகும். நமக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே நமக்கு டைம் இருக்குது. 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே நம்ம டைம் இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா கரெக்டாக 6வது நடைமேடையில் நம்ம வந்து 6வது பிளாட்ஃபார்ம் அந்த பக்கத்துக்கு வந்து நமக்கு இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து லிஃப்ட் ஏறி நம்ம வந்து மெயின் வந்து பிரிட்ஜு மேலே வந்து ஏறிட்டோம். சேரம் பூனே ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா எனி டைம் பரபரப்பாக இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ரயில் நிலையம். ஏன்னா டிஃபென்ஸ் ஏரியா பூனாவில் வந்து இருக்கிறதால இந்த ஏரியா வந்து ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை கொண்ட ஒரு ரயில் நிலையம். ஒரு ரயிலிருந்து ஒரு 1000 பேர் இறங்கினாங்கன்னா மறுபடியும் ஒரு 1000 பேர் உள்ளே வராங்க. அது போல் ஒரு பிஸியான ஒரு ரயில் நிலையம். நம்ம கூட வந்த எல்லா சாய் பக்தர்களுமே நம்ம ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே வந்து நம்ம பிரிட்ஜு மேலே இருக்கோம். கரெக்டாக நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் போட்ட பிறகு எந்த பிளாட்ஃபார்ம் பார்த்து அப்படியே நம்ம கீழே இறங்கிடலாம். நமக்கு பார்த்திங்கன்னா பிளாட்ஃபார்ம் இப்போ அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக நமக்கு 6வது நடைமேடையில் நமக்கு சென்னைக்கு நோக்கி போகக்கூடிய, அதாவது மும்பையிலிருந்து சென்னை எழும்பூர் போகக்கூடிய மும்பை மெயில் நமக்கு அரைவல் ஆகிட்டுருக்கு. இந்த வண்டியில் கரெக்டாக 2:55க்கு நம்ம பூனாவில் ஏறி, அதாவது 1/9/2025 திங்கட்கிழமை அதிகாலை இந்த ட்ரெயினில் ஏறி அதே திங்கட்கிழமை இரவு கரெக்டாக 10 மணிக்கு நம்ம சென்னை எழும்பூரை வந்து அடைய போகிறோம் சேரம். இப்போ நமக்கு வண்டி வந்து அரைவல் ஆகிட்டுருக்கு. வண்டி வந்து பிஃபோராகவே வந்துட்டுருக்கு. அதாவது 2:55க்கு வரணும். 2:45க்கெல்லாம் வண்டி வந்து உள்ளே வந்து அரைவல் ஆகிட்டுருக்கு சேரம்.
நம்ம வண்டி வந்த பிறகு பார்த்திங்கன்னா எல்லா சாய் பக்தர்களுமே அவங்களோட சீட்டில் போய்ட்டு சேஃபாக உட்கார வச்சுட்டோம். அவங்களும் படுக்க போயிட்டாங்க. நம்ம வண்டியும் கரெக்டாக 3 மணிக்கு பூனா ரயில் நிலையத்துலேருந்து புறப்பட்டுடுச்சு சேரம். நம்ம பார்த்திங்கன்னா பூனாவில் கரெக்டாக 3 மணிக்கு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம வண்டி. நம்ம காலையில் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 9:15 வாக்கில் நம்ம வாடி ரயில் நிலையத்தில் பக்தர்களுக்கு சாய் பக்தர்களுக்கு காலை உணவு நம்ம கொடுப்போம். நம்ம போயிட்டு இப்போது சிறிது நேரம் கொஞ்சம் நம்ம போய் தூங்கலாம் சேரம். இப்போ பூனாவிலேருந்து வண்டி நம்மளுக்கு மூவ் ஆகி போயிட்டுருக்கு சேரம். இப்போ நம்ம அப்படியே நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே வரப்போகிறோம். ஏன்னா காலையில் நம்மளுக்கு 9:30 மணிக்கு தான் மீண்டும் நம்ம சாய் பக்தரில் போயிட்டு பார்ப்போம். அதன் பிறகு தான் காலையில் உணவு நம்ம வாடி ரயில் நிலையத்தில் கொடுப்போம். நம்ம வந்த கோச்சு பார்த்திங்கன்னா S6. நம்ம வழக்கமாக ஒரு அப்பர் பர்த்து தான் போடுவேன். அப்பர் பர்த்தில் நம்ம சீட்டெல்லாம் வச்சுட்டோம். இப்போ காலையில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு டைமு. நைட்டு பார்த்திங்கன்னா சப்பாத்தி பார்சல் எல்லாருக்குமே கொடுத்தேன். அதில் ஒரு 2 பார்சல் மீந்து போயிடுச்சு. இங்கே பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் வாசலில் ஒரு சாமி உட்கார்ந்துருந்தார். அவருக்கு அந்த சப்பாத்தி செட்டு கொடுத்தேன், அந்த குருமாவும் கொடுத்தேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது தம்பி அப்படின்னு சொன்னார். ஆனால் தமிழ் பேசுகிறாரு இவர். அதுதான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி காலையில் செப்டம்பர் 1ஆம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி கர்நாடகா மாநிலத்தில் வாடி என்ற ரயில் நிலையத்தை நெருங்கிட்டு இருக்கு சேரம். இந்த வாடி ரயில் நிலையத்தில் தான் நம்ம வந்து காலையில் உணவு சாய் பக்தர்களுக்கு தமிழ்நாடு உணவுகள் தான் கொடுப்போம். எல்லா இடத்துலையுமே நம்ம தமிழ்நாடு உணவுகள் தான் கொடுத்துட்ருக்கோம் சைரம். இந்த வாடி ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. கரெக்டாக நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா காலையில் 9:20க்கு அரைவல் ஆகிட்டு இருக்கு. ரைட் டைம் நம்ம வண்டி வந்துட்டுருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா நம்ம காலையில் உணவு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த காலையில் உணவு எல்லா சாய் பக்தர்களும் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிடுவோம். உணவுகள் எல்லாமே மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், தரமான தமிழ்நாடு உணவுகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அது ரயிலில் ஆகட்டும், அதே போல் ஷெடியில் தங்குற இடத்துலையும் ஆகட்டும். இந்த 6 நாள் பயணமும் உணவுகளுக்கு எந்தவித குறைகள் இல்லாமல் அற்புதமான உணவுகள் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சைராம். இப்போ பார்த்திங்கன்னா காலையில் உணவு நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். காலையில் பார்த்திங்கன்னா 5 இட்லி தக்காளி தொக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இந்த 5 இட்லியும் தக்காளி தொக்கும் 9 சாய் பக்தர்களுமே நம்ம அவங்க கமாண்ட்மெண்ட்டில் போய் கொடுத்துட்டோம் செய்கிறோம். எல்லா சாய் பக்தர்களுமே சாப்பிட்டுட்டு உணவுகள் எல்லாமே நல்லா இருக்குது சொன்னாங்க. உணவு தயார் பண்ண கொடுத்த அந்த சாயன்பருக்கு கோடான கோடி நன்றிகளும் நான் இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இந்த ரயில் பயணத்தில் உணவுகள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன மாதிரியே கரெக்டாக அற்புதமாக உணவை நமக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. கோடான கோடி நன்றி உணவு கொடுத்தவருக்கும் பாபாவுக்கும். அதே போல் நம்ம வாடி ரயில் நிலையத்திலேருந்து நம்ம ரயில் வந்து புறப்பட்டாச்சு செய்கிறோம். கரெக்டாக 1/9/2025 காலையில் 9:35க்கு நம்ம வண்டி வாடி ரயில் நிலையத்திலேருந்து கலந்துருச்சு. இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மத்தியானம் நமக்கு உணவு கொடுக்கணும் செய்கிறோம். மத்தியானம் பார்த்திங்கன்னா 1:45லேருந்து 2 மணிக்குள்ளே நம்ம குண்டக்கர் ரயில் நிலையத்தில் நமக்கு வந்து மத்தியான உணவுக்கு நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போது நம்ம அடுத்த ரயில் நிலையமான குண்டக்கர் ரயில் நிலையத்தை தான் நம்ம வந்து உணவு கொடுக்க போகிறோம். இப்போ குண்டக்கர் ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு 5 மணி நேரம் மேலே நமக்கு பயண நேரம் ஆகும். ஏன்னா 9:30 மணிக்கு இங்கே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2 மணி வாக்கில் தான் நமக்கு வந்து குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு போகும். அந்த குண்டக்கல் ரயில் நிலையத்தில் தான் நம்ம வந்து மத்தியான உணவுகள் வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம். சைரம் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 1:50க்கு குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு மத்தியானம் வரணும். ஆன் டைம் 1:50க்கு நம்ம வண்டி வந்துட்டுருக்கு குண்டக்கல் ரயில் நிலையத்துக்கு. இங்கு தான் நம்ம வந்து மத்தியான உணவு கொடுப்போம். இந்த உணவு பார்த்திங்கன்னா 1/9/2025 திங்கட்கிழமை மத்தியானம் நம்ம இந்த உணவுகள் கொடுக்குறோம். ஷிரடி பயணத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த தமிழ்நாடு உணவுகள் தான். அந்த உணவுகள் நம்ம தரமாகவும் நம்ம பயணத்தில் இந்த 6 நாள் பயணத்தில் நம்ம கொடுக்குறோம். இப்போ நமக்குண்டான மத்தியான உணவு வந்து வந்துருச்சு. நம்ம சாயம்மா வந்து அந்த உணவு கொண்டு வந்திருக்காங்க. உணவு வந்து நம்ம அப்படியே உள்ளுக்குள்ளே நம்ம கமாண்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பார்சலை வச்சுட்டு என்ன உணவுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாய் பக்தர்களுக்கு எல்லாமே அந்த உணவுகள் 1 by 1 நம்ம கொடுத்துறோம் சாய்ராம். இப்போ நம்ம அந்த சீட்டில் வந்து உணவுகள் எல்லாமே நம்ம சாயம்மா வந்து வைக்கிறாங்க. அந்த உணவுகள் எல்லாமே நம்ம வந்து பார்க்குறோம். இந்த உணவுகள் எல்லாமே 1 by 1 நம்ம வந்திருக்க 9 சாய் பக்தர்களுமே நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம் சாய்ராம். இந்த உணவுகள் எல்லாமே நமக்கு பார்த்திங்கன்னா குட்டி ரயில் நிலையத்திலிருந்து அங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் கடந்து இங்கே குண்டக்கலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க இந்த உணவை. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. இப்போ உணவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி சாதம், அதே போல் அந்த போட்டி அப்பளம் சொல்லுவாங்க அந்த அப்பளம், அதே போல் வந்து வெங்காய பச்சடி, இது எல்லாமே இந்த மத்தியான உணவாக கொடுத்தாங்க. ரொம்ப சூடாகவும் தரமாகவும் கொண்டு வந்து கொடுத்தாங்க பிரேமி அவங்க அம்மா. ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. சைரம் நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா கரெக்டாக 2:05க்கு குண்டக்கல் ரயில் நிலையத்துலேருந்து வண்டி புறப்பட்டாச்சு. நமக்கு பார்த்திங்கன்னா இத்தோடு ஈவினிங் 7:20க்கு தான் நம்ம நைட்டு டின்னர் கொடுக்க போகிறோம். நைட் டின்னர் பார்த்திங்கன்னா ரேணிகுண்டா ரயில் நிலையத்தில் தான். நம்மளோட வண்டி பார்த்திங்கன்னா ஆன் டைமுக்கு பிஃபோராகவே ½ அன் ஹவர் பிஃபோராகவே நம்ம வண்டி கரெக்டாக ஒரு 6:40 வாக்கில் ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம வண்டி அரைவல் ஆகிட்டுருக்கு. நமக்கு உணவு வந்து நைட் டின்னர் இங்கே தான் கொடுப்போம். இப்போ ரேணிகுண்டா ரயில் நிலையத்துக்கு நம்ம அரைவல் ஆகிட்டுருக்கோம். நமக்கு பார்த்திங்கன்னா 7:25க்கு தான் நம்ம ட்ரெயின் வரணும். ஆனால் நம்ம ட்ரெயின்
ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 40 நிமிஷத்துக்கு மேலே பிஃபோராகவே நம்ம வண்டி வந்து ரேணிகுண்டாக்கு வந்துடுச்சு. இப்போ நமக்கு உண்டான உணவுகள் தயாரான நிலையில் நமக்கு உண்டான உணவுகள் வந்துட்டுருக்கு சேரம். நம்ம ஆர்டர் பண்ண உணவுகள் தம்பி கொண்டு வந்துட்டுருக்காப்புல. இந்த உணவுகள் எல்லாமே அப்படியே திண்ணை வச்சு ரிசீவ் பண்ணி அவருக்கு பேமெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு எல்லா சாய் பக்தர்களுக்கும் 1 பை 1 கொடுத்துட்டு வருவோம். ஏன்னா ரேணிகுண்டாவில் இப்போ நைட் டின்னர் கொடுத்துட்டோன்னா அதோட நம்ம உணவு எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சாய் டிவோட்டிக்கு நம்ம கூட வந்த சாய் டிவோட்டிகளுக்கு அந்த உணவுகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த உணவு பார்த்திங்கன்னா தரமான தமிழ்நாடு உணவு தான். இந்த உணவு பார்த்திங்கன்னா தோசை காம்போன்னு சொல்லிட்டு கொடுத்தோம். 4 வெரைட்டியான தோசைகள் கிடைக்கும். இதில் வந்து ஒரு பொடி தோசை, நெய் தோசை, அதே போல் ஆனியன் தோசை, அதே போல் மசாலா தோசை சொல்லிட்டு 4 வெரைட்டியான தோசைகள் கிடைக்கும். நம்ம கூட வந்த அந்த 9 சாய் பக்தர்களுக்குமே இந்த இரவு டிஃபன் கொடுத்துட்டோம். இவங்க எல்லாமே அந்த திருப்பத்தூர் நோக்கி போகிறதால அரக்கோணத்தில் பாதி பேர் இறங்கிடுவாங்க. அதனால் ரேணிகுண்டாவில் நம்ம எப்போவுமே கொடுக்கறது வழக்கம். ரேணிகுண்டாவில் உணவு எல்லாத்துக்கும் எல்லா சாய் பக்தர்களும் கொடுத்துட்டோம். நம்ம கூட வந்த சாயமாவுக்கும் இந்த உணவுகள்லாம் கொடுத்துட்டு நம்மளும் சாப்பிட்றதுக்கு தயாராகிட்டோம். இப்போ இந்த தோசை காம்போ காட்டுறோம் பாருங்கள் சேரம். ஒரு வந்து நெய் தோசை, ஒரு வந்து பொடி தோசை, ஒரு ஆனியன், ஒரு மசாலா தோசை. இப்போ நம்ம காட்டுறது வந்து மசாலா தோசை. இந்த 4 தோசை, அதே போல் உங்களுக்கு வந்து ஒச்சக்கடலை சட்னி, அதே போல் பார்த்திங்கன்னா கார சட்னி, அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார். இது 3மே உங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப தரமாகவும் இருக்கும். ரொம்ப இந்த உணவு எல்லாமே அற்புதமாக இருக்கும். இந்த உணவு எல்லாமே நல்ல சூடாக ரன்னிங்கில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு உணவுகள் நல்ல சூடாக ரன்னிங் ட்ரெயினில் வந்து நம்ம கொடுக்குறோம். நம்ம உணவுகள் எல்லாமே நம்ம கூட வந்த சாய்ராம் அம்மா சாப்பிட்டுட்ருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்மளுக்கு இங்கேருந்து நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேரம். இங்கே பார்த்திங்கன்னா கரெக்டாக 7:30க்கு நம்ம வண்டி தொடங்கிடுச்சு. இதனை தொடர்ந்து நம்ம வண்டி பார்த்திங்கன்னா திருத்தணி ரயில் நிலையத்தை கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் வேகத்தில் கடந்து போயிட்டுருக்கு. நமக்கு ரேணிகுண்டா விட்டிங்கன்னா நேராக அரக்கோணம் தான் நம்ம வண்டியோட ரயில் நிலையம். அரக்கோணத்துக்கு நம்ம வண்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக நைட்டு 8:25க்கு நம்ம வண்டி ஆன் டைமுக்கு வரணும். 8:25க்கு நம்ம வண்டி அரக்கோணம் வந்த பிறகு நம்ம வண்டியில் வந்தவங்க முக்கால்வாசி பேர் பார்த்திங்கன்னா அரக்கோணத்தில் இறங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் ஊருக்கு போகணும். அதனால் கொஞ்சம் பேர் வந்து அரக்கோணத்தில் இறங்குறாங்க. இப்போ நம்ம வண்டி கரெக்டாக 8:25க்கு அரக்கோணம் ரயில் நிலையத்துக்கு வந்துடுச்சு சேரம். நம்ம கூட வந்த சாய் பக்தர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் அரக்கோணம் இறங்கி அங்கே திருப்பத்தூருக்கு போகிறாங்க. அதனால் அவங்களையும் அப்படியே வழியை அமுச்சு விட்டுட்டு நம்ம மீண்டும் வந்து நம்ம ட்ரெயினுக்குள்ளே வந்துட்டோம். நம்ம ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஆன் டைம் கரெக்டாக 9:20க்கு பெரம்பூர் ரயில் நிலையத்துக்கு வந்துடுச்சு சேரம். எல்லாரையும் அமுச்சு விட்டு நம்மளும் வீட்டுக்கு வந்துட்டோம். மேலும் நீங்கள் எங்கள் ஷிரடி பயணத்தில் கலந்துக்கணுன்னா எங்களுடைய தொலைபேசி நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் சாய்ராம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமான ஷிரடி சாய்பாபா ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் ஜெய ஜெய சாயி. 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 அல்லாஹ் மாலிக்.